செய்வடி அப்பப்பா அரங்கம் திருவடி அருமுகம் அருளும் செய்வடி அதே ஞானினா யாரை நீ பூஜை செய்கிறாயோ அவனே உனக்கு அருள் செய்வான். பண்புள்ள மகனாக பிறப்பான், பண்புள்ள பிள்ளைகளாக பிறப்பான். அறிய வேண்டியவற்றை அறியவன். தோற்றத்தில் ஒடுக்கம், ஒடுக்கத்தில் தோற்றம். அதான் பெண்ணுள் ஆணும் ஆணுள் பெண்ணும். தோற்றத்தில் ஒடுக்கம், ஒடுக்கத்தில் தோற்றம்னா இதை அறிய வேண்டும். அப்போ நானா விரும்பி பிறந்தானா? இல்லை. அப்போ நானா விரும்பி சாவனா? அதுவும் இல்லை. நீ விரும்பி பிறக்கவும் இல்லை, நீ விரும்பி சாவவும் இல்லை. ஒரு சக்தி உன்னை ஆட்டி படைக்குது என்பதை அறிய வேண்டும். அவன் அவள் அது வேணும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதி என்பனார் படவரணும். அது இல்லாமல் இயற்கை ஆணாகவும் பெண்ணாகவும் மற்றது அது என்று சொல்லப்பட்ட மற்ற ஜீவராசிகளாக இருக்குது. இப்படி இருப்பது இப்படி எல்லாம் உயிரை தோற்றுவித்த அந்த இயற்கை மலமாக இருக்கு, மும்மலமாக இருக்கு. இதை அறிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவன் விரும்புகிறான் இதை. அதான் சொல்றான், அவன் அவள் அதுவெனும் அவை மூவினை மூன்று வகை வினை. மூன்று வகை வினை மூன்றை சொல்றான். அது தோன்றுதல், இயங்குதல், ஒடுங்குதல், மூவினையார். அதுக்கு சொல்லலாம். ஆணாக பெண்ணாக மற்ற ஜீவராசி மூன்று வகை. தோற்றம், இயக்கம், ஒடுக்கம். இதுக்கு காரணமாக இருப்பது அதே இயற்கை. உயிர்களுக்கு காமத்தை தருவதும், பாசத்தை தருவதும், பசியை தருவதும், உணவை தருவதும், உடம்பை வளர்ப்பதும், நரைதரை தருவதும், ஈழ இருமலை தருவதும், கொல்லுவதுமா இருக்கணும். அதே இயற்கை விஷயம் தெரிந்து கொண்டால் உனக்கு துணையாக இருந்து சிறப்பறிவு தந்து வைராக்கியத்தை தந்து அதை ஈழ இருமலை மாற்றி இந்த தேகத்தின் கசடை நீக்கி இந்த தேகத்தை என்றும் அழியாத வாய்ப்பை தரும் என்பதை அறிகின்ற மகன் உனக்கு இருந்தால் நீயே பெருமைனா. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை. அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல. நீ அறிய வேண்டியவற்றை அறிகிற மகன் உனக்கு இருந்தால். சுருக்கமாக சொல்கிறேன், இது நீட்ட பெரிய பிரச்சனை இது.